என்னுடைய தாய்மொழி ஹிந்தி. ரங்கராஜ் பாண்டே, பீகார் என்னுடைய ஆரிஜின் ஹிந்தி. ஆனால் எனக்கு வந்து ஹிந்தி பேசுறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக கிடைக்கல. நான் வந்து வெளியே பூரா தமிழ் தான் பேசுனேன். என்னுடைய தமிழ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஹிந்தியை விட, இங்கிலீஷை விட. பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க எந்த டிகிரி வச்சிருந்தாலும் பரவாயில்ல. நீங்க சினிமா நடிகர் ஆகணுங்கிறதுக்கு நீங்க எந்த டிகிரி வச்சிருந்தாலும் பரவாயில்ல. என்ன பண்ணியும் பணக்காரன் ஆகலாம், என்ன பண்ணியும் நம்ம வந்து பிரபலமான ஆகலாம். Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and PSNA College of Engineering and Technology, Dindigul. Presents Behind Notes அடுத்து என்ன படிக்கலாம் 2026, powered by Danish Chennai College of Engineering, Tambaram, Vinayaka Mission Kribananda Warrior Engineering College, EGS Pillai Group of Institutions, Velamal Nexus. உங்களில் எத்தனை பேர் வந்து தல அஜித்துடைய ஃபேன்ஸ் அப்படின்னு? சினிமாவுக்காக எதையுமே படித்தவங்க இல்லை. அப்போ இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக மாற்றக்கூடிய கலாச்சாரம், ஒரு பெருமைக்குரிய கலாச்சாரமாக மாறி போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும். உங்களுக்கு +2 முடிச்ச பிறகு ஒரு டிகிரி வந்து படிக்கணும். உங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு வேண்டுகோள் வைப்பேன், கட்டாயமா எப்படியாவது ஒரு டிகிரி முடிச்சிருங்க. அரசு பள்ளியில் எனக்கு இடஒதுக்கீட்டில் எனக்கு இடம் கிடைக்கல, இது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்கு டிகிரி படிக்காம இருந்துடாதீங்க. நான் வந்து ஜேர்னலிசம் படிக்கல. நான் வந்து ஜேர்னலிசம் 27 வருஷமா உட்கார்ந்துருக்கிறேன். பணக்காரன் ஆகிறது, பிரபலம் ஆகிறது, இது ரெண்டும் என்டையர்லி வேற சப்ஜெக்ட். குரூப் 4 அப்படின்னு ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. அந்த குரூப் 4க்கான குவாலிஃபிகேஷன் 10th தான். அந்த கிளர்க் எக்ஸாமை டிகிரி முடிச்சவங்க, இன்ஜினியரிங் முடிச்சவங்க, லா முடிச்சவங்கலாம் எழுதுறாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டா லைஃப்ல செட்டில்டு. இந்த பக்கம் சம்பளம், கீழே கிம்பளம், நம்ம டபுள் வருமானம் போட்டு. என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள், பெண் பிள்ளைகள் அடம் பிடிச்சு சண்டை போட்டு கையில காலில் விழுந்து அழுது மிரட்டி என்னனாலும் பண்ணி டிகிரி படிச்சோம். பெண் பிள்ளைகளுக்கு சொந்த காலில் நிற்க வேண்டியது அவசியம். கட்டாயமா வேலைக்கும் போய் ஆகணும். இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இதுல கோடீஸ்வரர்கள் பிரபலமானவர்கள் சேர்த்தா 140 கோடியில் 1 கோடி கூட தர மாட்டாங்க. உள்ளலே பெரிய கோடீஸ்வரர்லாம் லிஸ்ட் எடுப்போம், உள்ளலே பிரபலமானவர்கள்லாம் எடுப்போம், கமல்ஹாசன்ல இருந்து அமிதாப் பச்சன்ல எடுப்போம். அப்படி பார்த்து பெரிய பெரிய லிஸ்டா எடுத்தீங்கன்னா ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறார்ல, அவருக்கு இன்னைக்கு வயசு என்ன தெரியுமா உங்களுக்கு? 75. எப்பயோ தாண்டிட்டாரு. 75 வயசு. என்ன வயசு? உன்னுடைய தாத்தா வயசு. எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாரு. நீங்க எல்லாம் இளைஞர்களுடைய நாயகன் அப்படின்னு நினைக்கிறீங்களே திரு விஜய், அவருக்கு என்ன வயசு? என்னோட 2 வயசு கூட, 52 வயசு. என்ன வயசானாலும் எந்த துறையா இருந்தாலும் நாயா பேயா உழைச்சாதான் முன்னேற முடியும். +2க்கு போகிற, +2 படிக்கிற, +2 படிக்க விரும்புகிற, +2 தாண்டி அடுத்து என்ன செய்ய விரும்புகிற எல்லா மாணவர்களும் இருக்கிறீங்க. முதல்ல நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறது, உங்களில் எத்தனை பேர் வந்து தல அஜித்துடைய ஃபேன்ஸ் அப்படின்னு? 1 2 3. இங்கே ஏதாவது தயக்கம் இருக்குதா? நீங்கள் மட்டும் கையை தூக்குன்னு பார்த்துக்கூடிய கொன்று அப்படின்னு மறைக்கிறாங்க என்னோட. சரி, விஜய் சார் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? வெரி குட். சரி, அடுத்த கட்டத்துக்கு என்ன வருவோம்? சிம்பு ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? STR ரைட். தனுஷ் ஃபேன்ஸ்? ஒருத்தன் எல்லாத்துக்கும் கை தூக்குறாங்க. நல்ல மனுஷன். வெரி குட். பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ்? சூப்பர்பா, வெரி ஹாப்பி. இப்போ நம்ம வந்து நிறைய ஸ்டார்களை பார்த்தோம், இவங்க எல்லார் பேரையுமே சொன்னோம். சில பேர் விஜய் ஃபேன்ஸ், சில பேர் அஜித் ஃபேன்ஸ், சில பேர் பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ், சில பேர் தனுஷ், சிம்பு, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் ஃபேன். 2 பேர் 4 பேர் 6 பேர் 10 பேர் 500 பேர் அப்படி இருந்துகிட்டே இருக்குது. இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு தனுஷ் வந்தாருன்னா என்ன ஆகும்னு யோசிங்க, இந்த இடத்துக்கு விஜய் வந்தாருன்னா என்ன ஆகும்னு யோசிங்க. சரிங்களா? அவ்வளோ பெரிய ஒரு எல்லாருக்கும் பாப்புலரான ஒரு தெரிஞ்ச முகமாக இருக்குது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்ன படித்தாங்கன்னு யோசி. நான் சொன்ன யாருமே சினிமாவுக்காக எதையுமே படித்தவங்க இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ சினிமாவில் வந்து இன்றைக்கி வந்து பெரிய ஸ்டாராக இருக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு ஆசை வரும் எல்லாருக்கும். என்ன ஆசை? இந்த பிரபலங்களை நமக்கு ஏன் பிடிக்குது அப்படின்னா, நாமளும் அவங்கள மாதிரி ஆகணும் அப்படிங்கிற முதல் ஆசை நம்ம எல்லாருக்குமே. இந்த வயசில் வந்து நம்மளும் வந்து பெரிய ஆள் ஆகணும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நானும் பெரிய ஆள் ஆகணும் சார், எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும் சார் அப்படிம்பாங்க. அப்போ பெரிய ஆள் ஆகிறதுனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பெரிய ஆள் ஆகிறதுனா பணம் சம்பாதிக்கிறதா, பெயர் சம்பாதிக்கிறதா, புகழ் சம்பாதிக்கிறதா இப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ நமக்கு உடனே தோணக்கூடிய வந்து புகழ் சம்பாதிக்கிறது தான் ஒரு பெரிய ஆள்பா. நம்ம வந்து ரொம்ப பாப்புலரான சார், நம்ம போனோம்னா எல்லாரும் அவர் வர்றாரு இவர் வரான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்புலாரிட்டி விஜய்க்கும் அஜித்துக்கும் தனுஷுக்கும் சிம்புக்கும் இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி நமக்கு இருக்குது. அப்போ இந்த பாப்புலாரிட்டிக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அவர்களும் உங்களைப் போல உங்களுடைய 13 வயதுகளில் டீனேஜில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அல்லாடி சுற்றி வச்சு போய் தான் பாடாப்பட்டு தான் வந்து நின்றுருக்கான்னு பார்க்கணும். கடைசியில் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறை ஒன்று இருக்கலாம். இவர்கள் நாம் பேசுனது எல்லாமே திரைப்படம். இந்த திரைப்படத்துறை வந்து எல்லாரை விட பயங்கரமான பாப்புலரான துறையாக இருக்குது. நம்ம வந்து ஒரு நல்லா படித்தாங்களா படிக்காதலையா அப்படின்னு அவங்கள பற்றி தெரியவே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால்
அவர்கள் மேடை ஏறி நான்லாம் உருப்படியாகவே படிக்கலை, சரியாகவே படிக்கலை, நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் சொன்னால் நம்மெல்லாம் கைதட்டுவோம். ஆமாவா? ஏன் அப்பாடா நம்மளை மாதிரியே ஒரு ஆள் இருந்திருக்கிறாரு, ஆனால் நம்மளை மாதிரியே இருந்தும் பெரிய ஆள் ஆகிட்டார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆறுதல் இருக்கும். அப்போ இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக மாற்றக்கூடிய கலாச்சாரம் ஒரு பெருமைக்குரிய கலாச்சாரமாக மாறி போயிட்டுருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அவர்கள் படித்த படிப்பு வேறு, அவர்கள் வந்திருக்கக்கூடிய துறை வேறு. ஒன்று, அந்த துறையிலுமே அவர்கள் கோடிக்கணக்கானவரை வென்று தான் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. 2, சுலபமாக வரல. நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு நீங்கள் வந்து எதுனாலும் படிங்க, உங்களுக்கு +2 முடித்த பிறகு ஒரு டிகிரி வந்து படிக்கணும். உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு வேண்டுகோள் வைப்பேன், கட்டாயமாக எப்படியாவது ஒரு டிகிரி முடிச்சிருங்க. எப்படியாவது டிகிரி முடிச்சிருங்க. டிகிரி முடிக்காமலே வேறு வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, எனக்கு வந்து காசு வீட்டில் கிடையாது, எங்கள் அப்பா அம்மாட்ட அவ்வளோ வருமானம் கிடையாது, எனக்கு வந்து தனியார் கல்லூரிக்கு தான் போக முடியும், அரசு பள்ளியில் எனக்கு இடஒதுக்கீட்டில் எனக்கு இடம் கிடைக்கல, இது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்கு டிகிரி படிக்காமல் இருந்துடாதீங்க. நாளைக்கு நீங்கள் எந்த வேலைக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு டிகிரிங்கிறது அடிப்படை தேவையாக இருக்க போகிறது. குரூப் 4 அப்படின்னு ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். கிளரிக்கல் எக்ஸாம்ஸ், கிளர்க்காக அரசாங்க பணியில் கிளர்க்காக போனோம்னா குரூப் 4 அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த குரூப் 4க்கான குவாலிஃபிகேஷன் 10th தான். 10th கிளாஸ் பண்ணி வந்துருப்பீங்க, ரைட் இல்லையா? அப்போ நம்ம வந்து 10th படிக்காத ஒருத்தர் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க முடியாது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் நம்ம 10th +2 முடித்து உயர்கல்வி செல்றவருடைய எண்ணிக்கை வந்து இந்தியாவிலே அதிகமாக, மோர் தென் 51% தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே கேரண்டியாக 10th +2 முடிச்சிடுறோம். அப்போ இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு 10th வந்து குவாலிஃபிகேஷனாக இருக்குது. ஆனால் நம்ப மாட்டீங்க, அந்த குரூப் 4 கிளர்க்கு எக்ஸாம், கடைசியில் வேலைக்கு நீங்கள் சேர்ந்தீங்க, குரூப் 4 பாஸ் பண்ணிங்கன்னா கிளர்க்காக போய் நிற்பீங்க. அந்த கிளர்க்கு எக்ஸாமை டிகிரி முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க, லா முடித்தவங்கலாம் எழுதுகிறாங்க. எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட மாட்டோமாங்க. உங்களுக்கு தெரியுமில்ல, காத்துட்டுனாலும் கவர்மெண்ட் துட்டு. நமக்கு வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டால் லைஃப்பில் செட்டில்டு, இந்த பக்கம் சம்பளம், கீழே கிம்பளம், நம்ம டபுள் வருமானம் போட்டு ஓகன் வாழலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அப்போ வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு எப்படியாவது போயிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவு. ஆனால் குரூப் 4 எக்ஸாமுக்கு 10th குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுக்கே டிகிரி முடித்தவங்க வர்றாங்க அப்படின்னா போட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்த்து உனக்கு புரியுதா விஷயம்? 10th படித்த ஒருத்தர் ஒரு எக்ஸாம் எழுதுறாரு, டிகிரி படித்த ஒருத்தர் அதே எக்ஸாம் எழுதுறாரு. யார் பெட்டராக எழுதுவான்னு நினைக்கிற? டிகிரி முடித்த ஒருத்தர், சரிங்களா? ஏன்னா 10th முடித்தவரோட அதிகமாக படிச்சிருக்காரு அப்படிங்கும்போது. அப்போ டிகிரி முடித்தவரே உள்ள போட்டிக்கு இறங்கும் போது 10th படித்தவங்க எவ்வளோ சேலஞ்ச் இருக்கணும். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எந்த படிப்புக்கு போனாலும் கடுமையான போட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நீங்கள் குரூப் 4ல் IAS IPS கூட ஆக முடியும் ஏதாவது ஒரு டிகிரி முடித்தா. IAS எக்ஸாம் எழுதுகிற கேள்விப்பட்டிருக்கோம்ல, நான் கலெக்டர் ஆகணும். நம்மலாம் திட்டும் போது என்ன சொல்லுவோம், பசங்களுக்கு ஒருத்தவங்க போய் நீ பெரிய கலெக்டராடா அப்படின்னு சொல்லி திட்டுவோம் இல்லையா? அப்போ கலெக்டர் பதவிக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான பதவி. இந்த இடத்துல ஒரு கூட்டம் நடக்குதுல்ல, இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குதுல்ல, இந்த மீட்டிங் நடக்கக்கூடாதுன்னு ஒரு நிமிஷத்தில் கலெக்டரால் தடை உத்தரவு போட முடியும். ஒரு நிமிஷத்தில் எல்லாருமே கிளம்பி போகும். நம்ம கோவிட் பீரியட் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்களாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க. கோவிட் பீரியட் ஒரு 4 வருஷம் முன்னாடி 2020-21 பீரியடில் கோவிட் பீரியட் வந்தபோது வெளியில் நடமாடவே முடியாமல் இருந்துச்சு. யாரும் வெளியே வரக்கூடாது. ஏன் வெளியே வர முடியாமல் இருந்துச்சுன்னா கலெக்டர் போட்டிருந்த தடை உத்தரவு, அதுதான் வெளியே வராமல் இருந்ததுக்கான காரணம். அப்போ கலெக்டர் வந்து நம்முடைய அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய நடமாடும் உரிமை, கான்ஸ்டிடியூஷனில் நடமாடும் உரிமையை நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்டாக சொல்கிறான். வெளியில் நடமாடும், நம்ம ராத்திரி 10 மணிக்கு போகிறோம், 12 மணிக்கு போகிறோம், சாயந்தரம் சுற்றுறோம், காலைல சுற்றுறோம்ல, இது வந்து நம்முடைய நடமாடும் உரிமைன்னு சொல்கிறான். இந்த நடமாடும் உரிமை கான்ஸ்டிடியூஷன் நமக்கு அடிப்படை உரிமையாக கொடுத்துருக்கு. அந்த நடமாடும் உரிமையை கூட தடுக்கக்கூடிய கோயில்களை பூட்டி வச்சுட்டாங்க, சர்ச்சை பூட்டி வச்சுட்டாங்க, மசூதியை பூட்டி வச்சுட்டாங்க, நீ வெளியே வரக்கூடாதுனாங்க. இவ்வளோ விஷயங்கள் எப்படி ஒருத்தர் செய்ய முடியும் அப்படின்னா அரசாங்கத்தில் கலெக்டருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது, முதலமைச்சருக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது. அந்த கலெக்டருக்கு நீங்கள் வந்து UPSC எக்ஸாம் எழுதணும். UPSCயில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிரேடில் பாஸ் பண்ணிங்கன்னா IAS IPSன்னு அங்கே பல விஷயங்கள் இருக்குது, IRS IFSன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஃபாரின் சர்வீஸ் உட்பட, போஸ்டல் சர்வீஸ் உட்பட, போலீஸ் சர்வீஸ் உட்பட, ஃபாரஸ்ட் சர்வீஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்னு அவ்வளோ படிப்பு அதில் வந்து அவ்வளோ கிரேட் அதில் இருக்குது. அதுக்கு அடிப்படை தகுதி டிகிரி தான். ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் BA படிங்க, BSc படிங்க, BCom படிங்க, என்ன படிப்புனாலும் படிச்சுக்கோங்க, உங்களால் அந்த UPSC அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய எக்ஸாம் எழுத முடியும். அதன் மூலமாக தான் நீங்கள் IAS IPS ஆக முடியும். ஸோ IAS IPS ஆகணும்னா அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு டிகிரி வேணும். நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் எந்த படிப்பு படிக்கணும்னாலும் பேசிக்காக இருக்கக்கூடிய டிகிரி. அதனால் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, என்ன வானாலும் பரவாயில்ல, நான் டிகிரி முடிச்சே தீர்வேன். கரெக்டாக நீங்கள் இந்த பெண் பிள்ளைகள் வந்து +2 முடித்த உடனே அவங்க 17-18 வயசுக்கு வருவாங்க. அப்போ 17-18 வயசு வந்தோடனே 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நகரங்கள் எல்லாமே
அவங்களுக்கு வந்து கேரண்டியாக கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு கிளம்புவாங்க. பிள்ளைகளுக்கு வந்து நம்ம போதும் 17-18 வயசாகி போச்சு, நம்ம பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. சென்னை போன்ற பெருநகரங்களில் அந்த பிரச்சனை இல்லை, அதுலேயுமே கூட சப்பர்பனில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. பட் முக்கியமாக நிறைய பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நகரங்களில் இந்த மாதிரி வந்து பெண் பிள்ளைகளுக்கு 18-19 வயசு ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அப்போ வந்து அவர்கள் டிகிரி படிக்க முடியாமல் போகிறதுக்கான ஆபத்து இருக்குது. என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள், பெண் பிள்ளைகள் அடம் பிடிச்சு சண்டை போட்டு கையில் காலில் விழுந்து அழுது மிரட்டி என்னன்னாலும் பண்ணி டிகிரி படிச்சிடணும். படிக்காமல் இருந்தால் எதிர்காலம் இல்லை, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது குறிப்பாக டிகிரி இல்லைன்னா மதிப்பே இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்கில்லோடு இருந்தாலும் டிகிரி இல்லைன்னா மதிப்பே இல்லை. அதனால் ஒரு டிகிரி முடிச்சே ஆவேன்னு அடம் முடிச்சு, எந்த டிகிரியும் முடிச்சுக்கோங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டிகிரி முடிச்சே ஆகணுங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா பெண் பிள்ளைகளுக்கு சொந்த காலில் நிற்க வேண்டியது அவசியம். பொருளாதார விடுதலை தான் பெரிய விடுதலை. சொந்த காசில் நிற்கலை, நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் அப்பாவை அம்மாவை நம்பி, வீட்டுக்காரரை நம்பி, பெரியவங்களை நம்பி அவங்க காசு கொடுத்தா தான் உண்டுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வாழ்க்கை வந்து ரசிக்காது, சரி வராது. அதனால் சொந்த காலில் நிற்கணும். அப்போ சொந்த காலில் நிற்கணும்னா சம்பாதிக்கணும்னா வேலைக்கு போகணும், வேலைக்கு போகணுன்னா படிக்கணும், படிப்புன்னா டிகிரி வச்சுருக்கணும். இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். கட்டாயமாக வேலைக்கும் போய் ஆகணும். ஆண்கள் வந்து வேலைக்கு போய் ஆவீங்க, அது கம்பல்சரி. பெண்கள் வந்து வேலைக்கு போகலாம் போக வேண்டாங்கிற ஆப்ஷனலாக இருக்கும். நீங்கள் வேலைக்கு போகாட்டா கூட பரவாயில்ல, வீட்டை பார்த்துக்குங்க, குடும்பத்தை பார்த்துக்குங்க, நீ வேலைக்கு போயிட்டா வீட்டை யார் பார்த்துப்பான்லாம் சொல்லுவாங்க. அது என்ன ஆனாலும் பரவாயில்ல. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடம் பிடிச்சி சண்டை போட்டு பஞ்சாயத்தை கூட்டி வேலைக்கு போயிடணும். வேலைக்கு போனால் தான் 10,000 ரூபாயோ 20,000 ரூபாயோ உங்கள் கையில் வந்து காசு இருக்கும். அந்த காசு இருந்தால் தான் உங்களால் நினச்ச விஷயங்களை, அடிப்படையான விஷயங்களை, சாதாரண விஷயங்களை செஞ்சுக்க முடியும். நீங்கள் இன்றைக்கி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க தயவுசெய்து உங்களுடைய டீச்சர்ஸ்ட்டை கேளுங்க, மேடம் நீங்கள் வந்து வேலைக்கு வந்திருக்கீங்க, உங்கள் வீட்டையும் பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு வீட்டையும் வேலையும் ரெண்டையும் பார்த்துக்கிற சமாளிக்கிறது கஷ்டமாக இல்லையா மேடம் கேளுங்க. அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக இருந்தும் ஏன் வர்றாங்கன்னு கேளுங்க. இந்த பொருளாதார விடுதலை தான் ரொம்ப முக்கியமான காரணம். எக்கனாமிக்கல் ஃப்ரீடம் இஸ் த எட்டர்னல் ஃப்ரீடம், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ கையில் காசு வேணும்னா நீங்கள் வேலைக்கு போய் ஆகணும். பசங்க வந்து ஏதாவது வேலைக்கு போயிடுவாங்க, ஆனால் பெண்களுக்கு வந்து வேலைக்கு போயாகணும். பசங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்குது, ஆனால் பெண்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி, அதற்கான வாய்ப்பும் கம்மி, அதற்கான வாய்ப்புகளை கொடுக்க மாட்டாங்க. அப்போ கம்பல்சரியாக வேலைக்கு போயானுங்கிற ஞாபகம். வேலைக்கு போகணுன்னு பேக் டு த பெவிலியன், டிகிரி கட்டாயமாக முடிச்சாகணும். டிகிரி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பிஏ படிக்கலாம். பிஏ அப்படிங்கிறது வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். அதில் வந்து இல்லாத படிப்பே கிடையாது. தமிழ்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து மொழி, எல்லா மொழிகளும் வச்சுருக்கிறாங்க. ஹிஸ்டரியிலேருந்து எதுனாலும் படிக்கலாம். அதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை தேர்ந்தெடுத்துக்கலாம். ரொம்ப உள்ளதுலேயே இருக்கிறதுலையே இந்த பிஏ தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி இது மாதிரியான படிப்புகள் தான் உள்ளே ஈஸி படிப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை இல்லாத, டார்ச்சர் இல்லாத, பெரிய அழுத்தம் இல்லாத, மென்டல் ப்ரெஷர் இல்லாத ஒரு படிப்புன்னு இந்த ஆர்ட்ஸ் தான் பேசிக்கான விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு வந்து இது விரும்பப்பட்டு, நாங்கள்லாம் வந்து தமிழ் படித்தோம், நான் தமிழ் வந்து விரும்பி படித்தேன். ஸோ நமக்கு வந்து என்னுடைய ஆசை, என்னுடைய பேஷன், என்னுடைய ஃப்யூச்சராக இருந்தது. அதனால் நான் தமிழ் தான் படிப்பேன்னு சொல்லி படித்தேன். ஸோ இந்த மாதிரி ஆசைப்பட்டு படிக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்க, வேறு எதுவும் கிடைக்கலன்னு படிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் கேரண்டி, நீங்கள் விருப்பப்பட்டு படிச்சிங்களா வெறுத்து போய் படிச்சிங்களாங்கிறது இல்லை, அதில் மென்டல் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். அதில் வந்து ஒன்றும் குழப்பம். ஆனால் கட்டாயமாக அதையும் படித்து தான் ஆகணும். பார்க்கணும். நீங்கள் பிஏ இருக்குது, பிஏலே வந்து 150 விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி. நீங்கள் அதுக்கப்புறம் பிஎட் படிக்கிறது, உங்களுக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் பிஎட் படிக்கலாம். நம்ம வந்து அதில் எந்த ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலில் கூட இப்போ பிஎட் கேட்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆப்வியஸாக நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி ஆகணும். அதற்கு வந்து தனியாக வேறு தேர்வுகள் வைக்கிறாங்க. அதனால் நீங்கள் நாளைக்கு ஆசிரியராகணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் பிஎட் கட்டாயமாக முடிச்சாகணும். நீங்கள் காமர்ஸ் போகலாம். நீங்கள் பிகாம்லேருந்து உங்களுக்கு வந்து பிசிஏலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. காமர்ஸுக்கு நீங்கள் போகலாம். ஸோ பிஎஸ்சி போகலாம், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ பிஎஸ்சிலே 10-15 இருக்குது. பிஎஸ்சி மேத்ஸ் இருக்குது, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பிகாம் இருக்குது, பிபிஏ இருக்குது, பேங்கிங் மேனேஜ்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ போகலாம். என்ன ஆக விரும்புகிறோம் வாழ்க்கையில், நம்ம என்னவா ஆகணும்? நம்ம வந்து கலெக்டர் ஆகணும், சினிமா நடிகர் ஆகணும், வக்கீல் ஆகணும், டாக்டர் ஆகணும், பணக்காரன் ஆகணும், இப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதில் வக்கீல் ஆகணும்னா நீங்கள் லா படித்து தான் ஆகணும். லா படிக்காமல் வக்கீல் ஆக முடியாது. டாக்டர் ஆகணும்னா எம்பிபிஎஸ் படித்து தான் ஆகணும், இல்லாமல் முடியாது. இன்ஜினியரிங் வந்து நீங்கள் ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படின்னா இன்ஜினியரிங் படித்து தான் ஆகணும், அதெல்லாம் முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் அந்த படிப்பு தான் மேண்டேட். ஆனால் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எந்த டிகிரி வச்சுருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் சினிமா நடிகர் ஆகணுங்கிறதுக்கு நீங்கள் எந்த டிகிரி வச்சுருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கும் இந்த படிப்புகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. ரைட்டுங்களா? ஜேர்னலிசம் போகிறதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. நான் வந்து ஜேர்னலிசம் படிக்கலை. நான் வந்து ஜேர்னலிசத்தில் 27 வருஷமாக உட்காந்துருக்கிறேன். நான் ஜேர்னலிசம் படித்து வந்தவன் இல்லை. சரிங்களா? நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு ஆசை. 7ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது எனக்கு ஜேர்னலிஸ்ட் ஆகணும். 7th ஸ்டாண்டர்டில் நான் ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். தொடர்ந்து நான் அதிலேயே தான் படித்தேன். 9ஆம் கிளாஸில், 11ஆம் கிளாஸில், காலேஜில் எல்லா இடமே எனக்கு ஜேர்னலிஸ்ட் ஆகணும், ஜேர்னலிஸ்ட் ஆகுங்கிறது ஆசை.
தினமலரில் வேலைக்கு கேட்டாங்க 1998. கிட்டத்தட்ட 800 பேர் அந்த இடத்துல அப்ளை பண்ணி நேரடியாக வந்துட்டாங்க. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது 800 பேர். தினமலர் ஆஃபீஸ்லேயே 200 அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இருந்துச்சு. 800ல் 200 அப்ளிகேஷன். அவங்க போய் எங்களெல்லாம் நிப்பாட்டி கதவை பூட்டிட்டு போய் எல்லாம் ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் எடுக்க போயிட்டாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். அந்த 800 வந்து 200 மாறி, 200 வந்து 25 மாறி, 25 12 மாறி, 12ல் கடைசியில் 5 பேர் வேலைக்கு எடுத்தாங்க. அந்த 5 பேரில் ஒரு ஆள் நான். மொத்தம் 800லேருந்து கடைசி வரைக்கும் எடுத்துல 5 பேரில் ஒரு ஆள் நான். என்ன காரணம் அப்படின்னா, என் கூடயே வந்து ஜேர்னலிசம் படித்தவன்லாம் இருந்தான். நான் ஜேர்னலிசம் படிக்கலை. என் கூட இங்கிலீஷ் படித்தவன், என் கூட மாஸ் கம்யூனிகேஷன் படித்தவன், பல படித்தவன்லாம் இருந்தான். அவர்களெல்லாம் செலக்ட் ஆகலை. என்ன காரணம்? இந்த பேஷன். சின்ன வயசுலேருந்து என்னுடைய மனசில் ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருந்துச்சு. நான் ஜேர்னலிஸ்ட் ஆகணும். நான் டாக்டராக ஆசைப்படலை, என்னால் முடியாதுன்னு எனக்கு தெரியும். இன்ஜினியராக ஆசைப்படலை, அதுக்கேற்ற மாதிரி நான் படிக்கலை. சிஏ ஆக முடியாதுன்னு தெரியும், ஏன்னா சிஏ வந்து அவ்வளோ கடினமான படிப்பு. அப்போ இதெல்லாம் ஆக முடியாது நமக்கு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அப்போ எது ஆகலாம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப சைல்டுஹுட்டில் இருந்த விஷயம் ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா ஜேர்னலிசம் தான் எல்லா துறையும் பேசக்கூடியதாக, எல்லா துறையும் அணுகக்கூடியதாக, எல்லாவற்றையும் தெரிந்திருக்க வேண்டியதாக மாறிச்சு. அப்போ நம்ம ஒரு லாங்குவேஜ் படித்து கூட ஜேர்னலிஸ்ட் ஆக முடியும். ஸோ ஜேர்னலிசம் படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆசை இருந்தால் தாராளமாக படிக்கலாம், நல்லா படிக்கலாம். அதற்கு சென்னையிலேயே பல கல்லூரிகள் இருக்கிறாங்க. ஆனால் ஜேர்னலிசம் படித்து தான் ஜேர்னலிஸ்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. சினிமா துறைக்கு நீங்கள் போனால் டிஎஃப்டி படிச்சுட்டு தான் நீங்கள் சினிமா துறைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து எந்த துறையில் நீங்கள் படிச்சிருந்தாலும் அதில் ஒரு ஆர்வம் இருந்தால் நீங்கள் அந்த துறைக்கு சேர்ந்து பண்ண முடியும். பணக்காரன் ஆகிறது, பிரபலம் ஆகிறது, இது ரெண்டும் என்டையர்லி வேறு சப்ஜெக்ட் ஞாபகம். என்ன பண்ணியும் பணக்காரன் ஆகலாம், என்ன பண்ணியும் நம்ம வந்து பிரபலமான ஆகலாம். அதில் வந்து நம்ம வந்து இது படித்து தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன ஆக விரும்பணுங்கிற நீங்கள் தெளிவு பண்ணிக்கணும். அது வீட்டில் ஒரு டிஸ்கஷனாக உட்காரணும். வீட்டில் வந்து 4 பேர் உட்கார்ந்து பேசணும். அப்பா, அம்மா, நீங்கள், உங்கள் அண்ணனோ அக்காவோ இருந்தால் வீட்டில் பெரியவங்க, நலம் விரும்பிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஒரே சிட்டிங்கில் உட்காந்து இன்றைக்கி சாயந்தரம் நம்ம வந்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு மீட்டிங் போகிறோம். அப்படி பண்ண வேண்டியதில்லை. இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸாக இருக்கணும். நான் வந்து பிஏ படிக்க போகிறேன், நான் பிஎஸ்சி படிக்க போகிறேன், நீங்கள் வீட்டில் சொல்ல, அப்பா ஒன்று சொல்ல, அம்மா ஒன்று சொல்ல, அண்ணன் ஒன்று சொல்ல, பக்கத்தில் இருக்கிற நண்பர் ஒன்று சொல்ல, இது மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஓட 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 நீங்கள் ஹார்ட்லி 1 or 2 இயர்ஸுக்குள்ளே ஒரு ஃபைனலைசேஷன் டிசிஷனுக்கு வரணும். அந்த டிஸ்கஷனுக்கு பிறகு தான் டிசிஷனுக்கு வரணும். டிசிஷன் எடுத்துட்டு டிஸ்கஷன் போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், அது நம்மளால் முடியுமான்னு பார்க்கணும். உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறதுனா ஈஸியான விஷயம் இல்லை. எல்லா விஷயத்தையுமே பேசலாம். நான் வந்து ராத்திரி 12 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும், 2 மணி வரைக்கும் இன்றைக்கும் உழைக்கிறேன். காலையில் நான் சீக்கிரம் முதல்ல நான் பேப்பர் 6 மணிக்கு நான் பேப்பரை படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய பிழைப்பு. ஒரு நாள் அந்த இடத்துல நிற்கக்கூடிய பிழைப்பு கிடையாது. எல்லா பிழைப்பும் அப்படி தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இதில் கோடீஸ்வரர்கள் பிரபலமானவர்கள் சேர்த்தா 140 கோடியில் 1 கோடி கூட தரமாட்டாங்க. உள்ளலே பெரிய கோடீஸ்வரர்லாம் லிஸ்ட் எடுப்போம், உள்ளலே பிரபலமானவர்களாம் எடுப்போம், கமல்ஹாசன்லேருந்து அமிதாப் பச்சன்லேருந்து எடுப்போம். அப்படி பார்த்து பெரிய பெரிய லிஸ்ட்டாக எடுத்திங்கன்னா இந்தியா முழுக்க 140 கோடியில் 1 கோடி கூட தேர மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? 140:1 நிற்குது. 140 கோடி பேர் இருந்தால் 1 கோடி பேர் இந்த இடத்துல வர்றதே பெரிய விஷயம். அப்போ என்ன, எப்படி வர்றாங்க? கடினமான உழைப்பு. ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறார்ல, அவருக்கு இன்னைக்கு வயசு என்ன தெரியுமா உங்களுக்கு? சரிங்க, 75 எப்பயோ தாண்டிட்டாரு. 75 வயசு. என்ன வயசு? உன்னுடைய தாத்தா வயசு, தெரியுதா? ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. நீங்கள்லாம் இளைஞர்களுடைய நாயகன் அப்படின்னு நினைக்கிறீங்களே திரு விஜய், அவருக்கு என்ன வயசு? என்னோட 2 வயசு கூட, 52 வயசு. அது இல்லை விஷயம். எவ்வளோ உங்களை விட சுறுசுறுப்பாக, எறும்பை விட சுறுசுறுப்பாக உழைக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் உழைக்கிறார்கள். காலையில் சாயந்தரம் உழைக்கிறாங்க. அரசியல்வாதிகள் நம்ம கேலி பண்ணுறோம்ல, அரசியல்வாதிகள் விமர்சனம் பண்ணுறோம்ல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி 76 வயசு, 76. இன்னைக்கும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 2 கூட்டங்கள் கலந்துக்கிறார். 2 கூட்டம் எங்கே? டெல்லியிலேயே கிடையாது. தமிழ்நாட்டோட, இந்தியாவோடைய, கேரளாவோடைய ஏதாவது ஒரு மூலையில். இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அஸ்ஸாமில் இருக்கிறார். 3 நாள் முன்னாடி திருச்சியில் இருந்தார். அதற்கு முன்னாடி கொச்சியில் இருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நமக்கு வந்து டெல்லி போகணும் அப்படின்னா ஆசையாக இருக்கும். ஆனால் டெய்லி காலைல ஃப்ளைட்டில் பறந்துகிட்டே இருக்கணும், எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ ஹெக்டிக்காக இருக்கும் பாருங்கள். அதுவும் அங்கே போய் உட்காந்து பேசணும். பேசுகிறதும் சும்மா வாய் வலிக்க பேசுவார் இல்லை, அந்த க்ரௌடை நீங்கள் அப்பீல் பண்ணுற மாதிரி, அந்த க்ரௌடை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசணும். அது எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்கள். 75 வயசில் அவர் உழைக்கிறார். 2014 தேர்தலின் போது 90 நாளில் 300 கூட்டங்கள் பேசினார். 90 நாளில் 300 கூட்டங்கள் பேசினார். ஒரு நாளைக்கு 3 கூட்டம் அட்லீஸ்ட். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
195 தொகுதியில் முடிச்சிருக்காரு. 234 தொகுதி தமிழ்நாட்டில், 234 தொகுதியில் 195 தொகுதிக்கு தனித்தனியாக போயிருக்கார். திரு அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாத யாத்திரை போனார் மாநில தலைவராக இருந்தபோது, 234 தொகுதியில் நடந்தார். இதெல்லாம் என்ன உங்களுக்கு காட்டுது? என்ன வயசானாலும் எந்த துறையாக இருந்தாலும் நாயா பேயா உழைச்சாதான் முன்னேற முடியும். நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம், அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னாலே செட்டில் ஆகிட்டு போகிற பிஸ்னஸ் கிடையாது. நம்ம அதற்கு பிறகும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும், 24 உழைக்க வேண்டியிருக்கும். எது அவர்களை டிரைவ் பண்ணுது? எது எடப்பாடி பழனிசாமியை, எது அண்ணாமலையை, எது மோடியை, எது ரஜினிகாந்தை, எது அமிதாப் பச்சனை, விஜய், அஜித்தை எது டிரைவ் பண்ணுது அப்படின்னா அவர்களுடைய பேஷன். அவர்கள் என்ன ஆக விரும்பினார்களோ அதுவாக நிற்கிறார்கள். சரிங்களா? நான் ஜேர்னலிஸ்ட் ஆக விரும்பணும்னு சொல்லி சொன்னேன். ராத்திரி 12 மணி, காலைல 6 மணி, எதுவாக இருந்தாலும் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன். என்ன காரணம்? அந்த பேஷன். என்னுடைய ஆசை ஜேர்னலிஸ்டாக இருக்கணுங்கிறது தான். அப்போ உங்களுடைய ஆசையை நீங்கள் துரத்துனீங்க அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக நம்ம அடைய முடியும். உங்கள் சர்க்கிளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க, சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறவங்க, இவங்களாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அவனுக்கு அறிவு இருக்குதா இல்லையாங்கிறதே மேட்ரு இல்லை. அவன் 4 வார்த்தை சேர்ந்தாப்புல இங்கிலீஷ் பேசிட்டான்னு நம்ம அவனுக்கு அறிவு இருக்குன்னு நினச்சிரும். 4 வார்த்தை சேர்ந்தாப்புல இங்கிலீஷில் பேசினாலே அறிவு. அப்போ லாங்குவேஜே ஒரு ஸ்கில் மாதிரி பார்க்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்துங்க. அப்போ இங்கிலீஷ் ஒன்று தமிழ், அது பேஸு, அது நம்முடைய தாய்மொழி, அது எசென்சியலாக கட்டாயமாக சரியாக பேசணும், தப்பு இல்லாமல் பேசணும், எழுதணும். அடிஷனலாக இங்கிலீஷ் மேண்டேட், அது ரொம்ப கட்டாயமாக உதவும். இது தவிர ஏதாவது ஒரு இந்திய மொழி, இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதுதான் சொல்லுது, ஏதாவது ஒரு இந்தியன் லாங்குவேஜ் கற்றுக்குங்க. ப்ராபபிளி ஹிந்தி தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஹிந்தியாக இருந்தால் என்ன அப்படின்னா, இந்த தென் மாவட்டங்கள் தவிர, இந்த பக்கம் தென் மாநிலங்கள் தவிர நீங்கள் நார்த் இந்தியா வரைக்கும், நீங்கள் ஜம்மு காஷ்மீர்லேருந்து பீகார்லேருந்து எங்கேனாலும் பிழைச்சிக்கலாம். ஆந்திராலையும் கர்நாடகாலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏன் கேரளாலே கூட, நம்ம திராவிட மண்ணு சொல்லக்கூடிய கேரளாலையும் கர்நாடகாலையும் ஆந்திராலையுமே கூட ஹிந்தி வச்சே சமாளிச்சுக்க முடியும், அந்த அளவுக்கு போய் நிற்குது. தமிழ்நாடு, புதுச்சேரி இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வெறும் ஹிந்தி வச்சு சமாளிக்கிறது. பட் நீங்கள் இங்கேயே பார்த்துருப்பீங்க, நிறையா ஹிந்திலேருந்து வேலை பார்க்குறவங்க நிறையா வந்துட்டாங்க. இப்போ நம்ம அவர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கறது போக அவங்கள்ட்ட வேலை வாங்குறதுக்கு நம்ம ஹிந்தி கற்றுக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. ஸோ தமிழ், இங்கிலீஷ், எனி இந்தியன் லாங்குவேஜ் இது ரொம்ப எசென்சியல். இந்த 3 லாங்குவேஜ் நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் இந்த லாங்குவேஜ் தெரியணுங்கிற பார்க்குறோம். 2 தெலுங்குக்காரங்க சந்திச்சாங்கன்னா உடனே தெலுங்கில் பேசுவாங்க. அவங்க 2 பேரும் வேறு வேறு ஊராக இருப்பாங்க, வேறு வேறு இடமாக இருப்பாங்க, வேறு வேறு இனமாக இருப்பாங்க. ஆனால் தெலுங்கில் பேசுனாங்கன்னா அவங்களுக்கு உடனே ஒரு கனெக்ஷன், ஒரு கனெக்டிவிட்டி வந்துடும். எப்பா நீங்களும் தெலுங்கா அப்படின்னு. 2 மலையாளி, 2 தமிழர்கள் எந்த லாங்குவேஜில் பேசினாலும். அப்போ நான் ஹிந்திக்காரன் இல்லை, ஆனால் நான் நார்த் இந்தியா போகிறேன். நான் நார்த் இந்தியா போகும்போது அங்கே இருக்கிறத நான் ஹிந்தியில் பேசிட்டேன். நான் தமிழ்நாட்டுக்காரன், தமிழன், ஆனால் ஹிந்தியில் பேசிட்டேன். அதுவே அவர்கிட்ட பயங்கரமான ஒரு அட்வான்டேஜாக மாதிரி அவர் ஹிந்தி பேசுறீங்கன்னு சந்தோஷம். ஏன்னா அந்த லாங்குவேஜ் ஒரு பேரியராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஒரு தடையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அவங்களுக்கு புரியாது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு புரியாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஹிந்திக்காரர் அல்ல. அவர் ஒரு குஜராத்தி, குஜராத் மண்ணை சேர்ந்தவர். ஆனால் ஹிந்தி பயங்கரமாக கற்றுக்கிட்டார். ஹிந்தியில் பயங்கரமான ஓரேட்டராக மாறிட்டார், பெரிய பேச்சாளராக மாறிட்டார். அவர் சொல்லுகிறார், ஹிந்தி மட்டும் நான் கற்றுக்கலைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னே தெரியாதுன்றார். ஏன்னா ஹிந்தி கற்றுக்கிட்டனால தான் வட மாநிலங்களில் எல்லா இடங்களையும் அவரால் பிரச்சாரம் பண்ண முடியுது, அந்த மக்களுடைய ஓட்டை வாங்க முடியுது. புரியுங்களா? அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ ராகுல் காந்தியோ வந்தோன்னு என்ன சொல்கிறாங்க, சாரி ஒரு அற்புதமான உங்களுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழை என்னால் பேச முடியல, என்னை மன்னிச்சுக்கங்கன்றாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுது. அதனால் என்ன ஆகுது, நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியல அவங்களுக்கு. புரியுங்களா? அப்போ அதனால தான் தமிழக முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போட்டி அப்படின்றார். அப்போ என்னென்ன நமக்கு ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாமல் இருக்குது. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், லாங்குவேஜ் இருந்ததுன்னா கனெக்டிவிட்டி ஈஸி. நமக்கு சர்வை பண்ணணும், சக்ஸஸ் பண்ணணும். அப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லாங்குவேஜ் கற்றுக்கணும். மினிமம் 3 லாங்குவேஜ், தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், இந்த 3 லாங்குவேஜ் கற்றுக்கணும். உங்களுடைய தாய்மொழி தெலுங்காக இருந்தால், தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெலுங்கு தாய்மொழியாக இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. உங்கள் அம்மா நல்லா தெலுங்கு பேசுவாங்க, உங்கள் அப்பா தெலுங்கு பேசுவாங்க, நீங்கள் கம்மியாக பேசிக்கணும். ஏன்னா வீட்டிலேயே தெலுங்கர்கள் கூட வீட்டிலேயே தமிழ் பேசுகிற பழக்கம் வச்சுட்டாங்க நிறையா. தயவு செய்து தெலுங்கு உங்களுடைய தாய்மொழியாக இருந்தால், மலையாளம் உங்களுடைய தாய்மொழியாக இருந்தால் அதை அதிகமாக பேசி பழகுங்கள் வீட்டிலேயே. அது பின்னாடி பெரிய அளவில் உதவும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னுடைய தாய்மொழி ஹிந்தி, ரங்கராஜ் பாண்டே, சரிங்களா, பீகார் என்னுடைய ஆரிஜின் ஹிந்தி. ஆனால் எனக்கு ஹிந்தி பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக கிடைக்கல. நான் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாட்ட தவிர வேறு யார்ட்டையுமே ஹிந்தி பேசல, வெளியே பூரா தமிழ் தான் பேசினேன். ஸோ என்னுடைய தமிழ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஹிந்தியை விட, இங்கிலீஷை விட. ஆனால் எனக்கு இந்த 4 வார்த்தை ஹிந்தியில் சமாளிக்கிற அளவு தெரிஞ்சது எனக்கு அவ்வளோ பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பேட்டி எடுத்திருக்கேன். ஹிந்தி தெரியாமல் எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்கள்?
அப்போ நமக்கு வந்து 4 லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா, தமிழ் வந்து எனக்கு வந்து பேசிக்கலாக தெரியும், ஹிந்தி என்னுடைய தாய்மொழி, அது பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல, ஆனால் நான் பேசுகிறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டேன், அதிகப்படுத்திக்கிட்டேன். அப்போ சமாளிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதனால் உங்களுடைய தாய்மொழி தெலுங்காகவோ மலையாளமாக இருந்தால் தயவு செய்து வீட்டில் அப்பா அம்மாவோடு உங்களுடைய தாய்மொழியில் பேசுங்கள். தெலுங்காக இருந்தால் தெலுங்கு, மலையாளமாக இருந்தால் மலையாளம், கன்னடமாக இருந்தால் கன்னடம், உங்கள் தாய்மொழியில் பேசுங்க. ஏன் வெளியில் நீங்கள் வீட்டை விட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் பேசுகிறதுக்கான 1008 சந்தர்ப்பம் கிடைக்குது. யூ கேன் டெவலப் யுவர் லாங்குவேஜ். வீட்டுக்குள்ளே நீங்கள் தெலுங்கில் பேசுனீங்க, மலையாளத்தில் பேசுனீங்க, உங்களுடைய தாய்மொழியில் பேசினா மட்டும்தான் உங்களுடைய லாங்குவேஜை உங்களால் டெவலப் பண்ண முடியும். இல்லாட்டி டெவலப் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்காது. அண்டு நாங்கள் இந்த தெலுங்கையும் இந்த மலையாளத்தையும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அண்டை மாநிலங்களையும் மற்றவர்கள்ட்டையும் நீங்கள் பேசும்போது உங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் பேசுனீங்கன்னா அது ஒரு பயங்கரமான அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ லாங்குவேஜ் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம், கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம். +2க்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுல நிறைய வாத விவாதங்கள் வரும். உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய சீனியர்கள், உங்களுடைய அண்ணன், அக்கா, தங்கச்சி, பக்கத்து வீட்டுக்கார, ஏற்ற வீட்டுக்கார, இவங்க எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க இருக்கா, ஒன்று படிக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இவனை மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு வாழ்க்கையிலே கிடையாது, இவ இல்லாமல் நான் பாத்ரூம் கூட தனியாக போக மாட்டேன், எனக்கு எப்பயுமே இவ தான் எனக்கு வேணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த குரூப் வச்சு தான் அவன் பிஏ படிக்க போகிறான், நானும் பிஏ படிக்க போகிறேன், அவன் பிஎஸ்சி படிக்க போகிறான், அந்த மாதிரிலாம் விடாதீங்க. அவனுக்கு வந்து 5 அறிவு தான் இருக்கும், உங்களுக்கு 6 அறிவு இருக்கும். அவனை கூட சேர்ந்துன்னு உங்களுக்கு 5 அறிவாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது, உங்களுக்கு என்ன படிக்கணுங்கிற நீங்கள் முடிவு பண்ணி உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத முடிவு பண்ணி. ஃப்ரெண்ட்ஷிப் கேன் கோ த்ரூ அவுட் லைஃப். அது வந்து குழப்பமே இல்லை. நீங்கள் 2 பேரும் ஒன்றா பிஏ படித்தா தான் ஃப்ரெண்ட்ஷிப் வரும் அப்படின்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. எந்த வீட்டில் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஷிப் வருமா? அவன் எங்கே இருக்கான், நீங்கள் எங்கே இருக்கீங்க, அவன் ஏதோ ஜாதி, நீங்கள் ஏதோ ஜாதி, அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வளரல. அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வளர முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக செஞ்சேன்னு ஒரு படிப்பு கிடையாது. எங்கள் அப்பா இது விரும்பினாங்க, எங்கள் அண்ணன் இது விரும்பினாங்க, அவங்களால முடியல நான் பண்ணேன், அதுவும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் தான் இங்கே ஃபோக்கஸ். பாப்பா அறிமுகத்தில் ரொம்ப சொன்னாங்க, இது உங்களுக்கான நாள், உங்களுக்கான காலம், உங்களுக்கான எதிர்காலம். அப்போ உங்களுக்கு எது தெரியும், எது பிடிக்கும், எது முடியும், அதை நோக்கி நகருங்கள். பெரிய தொடர்ந்து விவாதங்களுக்கு பிறகு, டிஸ்கஷனுக்கு பிறகு டிசிஷன் எடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக ஒளிமயமாகட்டும். நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. பிஹைண்ட் நோட்ஸ் அடுத்து என்ன படிக்கலாம் 2026 டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சமிர்தா ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் நர்சிங். ஈஸியா படிங்க சாலரியோட. PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல், பில்டிங் தி ஃபியூச்சர். பவர்ட் பை தானிஷ் சென்னை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரம். விநாயகா மிஷன் கிருபானந்தா வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ். EGS பிள்ளை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், a legacy of educational excellence in the Delta region. Velamal Nexus, dedicated to excellence. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and PSNA College of Engineering and Technology, Dindikkal. Presents Behind Notes அடுத்து என்ன படிக்கலாம் 2026. Powered by Danish Chennai College of Engineering Tambaram. Vinayaka Mission Kribananda Warrior Engineering College. EGS Pillai Group of Institutions. Velamal Nexus.